வணக்கங்க. வெல்கம் பேக் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனல பொறுத்தளவு, நம்ம சேனல்ல என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம டெய்லி செட்டப்ஸ் குடுக்குறோம். நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் குடுக்குறோம். அந்த செட்டப்ஸ ஃபாலோ பண்ணி, பிரேக் அவுட்ஸ் அண்ட் ரிவர்சல பெர்ஃபெக்ட்டா கேட்ச் பண்ணி, கேண்டில்ஸோட கன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம என்ட்ரி பண்றோம். நிஃப்டி 50க்கு 4 ட்ரேட்ஸ், பேங்க் நிஃப்டிக்கு 4 ட்ரேட்ஸ். இதுக்கு மேல நம்ம என்ட்ரி பண்றது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டார்கெட் என்ன அப்டின்னா, மந்த்லி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட கம்ப்ளீட் பண்ணணும். டெய்லி பேசிஸ் இல்ல, மந்த்லி. ப்ளஸ் டெய்லி வந்து நம்மளோட கன்சிஸ்டன்சி வந்து ப்ராஃபிட்ட ப்ராப்பரா கொண்டுக்கு போய்க்கிட்டே இருக்கணும். இது மட்டும் தான் நம்மளோட டார்கெட். இப்ப நம்ம அந்த பிரேக் அவுட்ஸ்க்காகவும், ரிவர்சல்க்காகவும் நம்மளோட செட்டப்ஸ வந்து எப்பலாம் பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் எடுக்குதுன்றதுக்காக, நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ட்ரி ஆறோம். ஓகேங்களா? இது பத்தின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா, என்ட்ரி, எக்ஸிட் வீடியோவோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்பதான் வந்து எப்ப என்ட்ரி ஆகணும், எப்ப எக்ஸிட் ஆகணுன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம இன்னைக்கு நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ பார்த்துடலாம். நேத்து நம்ம ஒரு செட்டப்ஸ் குடுத்திருந்தோம். அந்த செட்டப்ஸ்ல ஃபர்ஸ்ட் டவுனுக்கான ட்ரெண்டும், ஃபர்ஸ்ட் அப்க்கான ட்ரெண்டுக்குள்ளேயும் தாங்க இன்னைக்கு ஃபுல் நிஃப்டி போச்சு. மூவ்மெண்ட்டே இருந்துச்சு. ஒரு மொமெண்டமே இல்ல. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 23,200. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நேத்து நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வீடியோல சொல்லியிருந்தேன். இந்த பாயிண்ட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணி மேல போறதும் கஷ்டம். பிரேக் அவுட் பண்ணி கீழ வரதும் கஷ்டம். அதனால இந்த லைன வந்து டச் பண்ற வரைக்கும் நம்மளோட பிரேக் அவுட் குடுக்குற வரைக்கும் நம்ம என்ட்ரி பண்ண மாட்டோம். இத டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆனா மட்டும் தான் நம்ம என்ட்ரி குடுப்போம். அதுபடி பார்த்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு வந்து நிஃப்டி 50ல ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் தாங்க நமக்கு கன்ஃபர்மேஷனே கிடைச்சுச்சு. நீங்க ஃபுல்லா பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் இல்ல. 23,200ல வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு செட் ஆயிருச்சு. ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் குடுத்துட்டு திருப்பி அதே இடத்துக்கே வந்து செட் ஆயிருது. ஒரே ஒரு தடவ 23,258 வந்து நம்ம குடுத்த செட்டப் லைன போய் டச் பண்ணிட்டு, ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் குடுத்து, நமக்கு இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் ஆச்சுங்க. 23,409ல வந்து நம்ம என்ட்ரி ஆயிருப்போம். அங்க இருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ட்ரெண்ட்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ஆனா, இதுல இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி டேட் வேற. அதனால நமக்கு பிரீமியம் வந்து ஒண்ணும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. இது ஒரு டீசென்ட்டான ஒரே ஒரு ப்ராஃபிட்க்கான ட்ரேடு மட்டும் தான் இன்னைக்கு நிஃப்டி 50ல நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா, நம்ம செட்டப் வந்து பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. ஆனா, எந்த ஒரு ட்ரேடும் கிடைக்கல. நமக்கு வந்து மினிமம் ரிஸ்க் தான். ஆனா, அதுலயும் ஒரே ஒரு ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. நேத்து நாம பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணி சொன்னோம். 23,200 பாயிண்ட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணியே சொன்னோம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரிஸ்க்கானது. டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்து தான் என்ட்ரி, எக்ஸிட் ஆனோம். இல்லன்னா பிரேக் அவுட்டுக்காக ப்ராப்பரான முன்னாடியும், இல்ல அதுக்கு பின்னாடி உள்ள பிரேக் அவுட் லைன பிரேக் அவுட் ப்ராப்பரா கன்ஃபார்ம் கிடைச்சா மட்டும் தான் என்ட்ரி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி தாங்க இன்னைக்கு மார்க்கெட் ஒர்க் ஆயிருக்கு. நம்ம சேனல்ல குடுக்குற செட்டப்ஸ் வந்து 100% பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுங்க. அதுக்கான ப்ரூஃப் வந்து இதுதாங்க. நமக்கு இன்னைக்கு ட்ரேடு கிடைக்கலைனாலும், நம்ம சொன்னது எல்லாமே அப்படியே கரெக்ட்டா நடந்துச்சுங்க. 23,200ல வந்து மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் ஆயிருக்கு நிஃப்டி 50ல. ஓகேங்களா? ஒரே ஒரு மினிமம் லெவல் சிம்பிள் ட்ரேடு தான் கிடைச்சிருக்கு. ஆனா, அதுவும் பிரீமியம் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருந்திருக்கும். ப்ராஃபிட்டும் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஓகே. ஆனா, நமக்கு லாஸ் இல்ல. இதுதாங்க நம்ம செட்டப். நம்ம வந்து மினிமம் ரிஸ்க், மேக்ஸிமம் ப்ராஃபிட் இந்த மாதிரி தான் நம்ம பேசிஸ்ல போயிட்டுருக்கோம். அதனால நமக்கு வந்து இது லாஸ் கிடையாதுங்க. இப்ப நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப பெரிய மேக்ஸிமம் சேஞ்சஸ் கிடையாது. மினிமம் சேஞ்சஸ் மட்டும் தான். அத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. நாளைக்கு நிஃப்டி 50
அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் என்ன அப்படின்னா 23263. இதோட டார்கெட் வந்து நம்மளோட செகண்ட் செட்டப் 23352. இதோட டார்கெட் வந்து நம்மளோட தேர்டு செட்டப் 23433. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபோர்த்து செட்டப் 23537. இதோட டார்கெட் வந்து நம்மளோட ஃபிஃப்த்து செட்டப் 23601. இதோட டார்கெட் வந்து சிக்ஸ்த்து செட்டப் 23680. லாஸ்ட் செவன்த் செட்டப் 23751. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸுங்க. இல்லை டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் டவுன் ட்ரெண்டுக்கானது 23120. செகண்ட் செட்டப் 23031. தேர்ட் செட்டப் 22956. இப்போ நம்மளோட சேனல் வந்து என்ன அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான செட்டப்ஸ் வந்து கொடுத்துருவோம். இந்த செட்டப்ஸை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ என்ட்ரி எப்போ எக்ஸிட் ஆகணுன்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எப்போ என்ட்ரி எக்ஸிட் ஆகுன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ப்ளஸ் வந்து நம்மளோட சேனலில் டெய்லி வந்து உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துட்டும் இல்லை நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும், பர்டிகுலராக இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற ஹிண்ட்ஸும் உங்களுக்கு வந்து டெய்லி நான் கொடுத்துட்ருப்பேன். அதை நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு அது தெரியாமல் போயிடும். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நேற்று 23,200 வந்து ரிஸ்க் இருக்குது. அந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் வந்து முன்னாடி உள்ள லைனும் பின்னாடி உள்ள லைனையும் டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி ஆகுங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்துச்சுங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக சேனலை பார்த்தா மட்டும்தான் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போ நம்ம தேர்டு செட்டப்போட டார்கெட் என்னென்னா ஃபோர்த் செட்டப் 22871. ஃபிஃப்த்து செட்டப் 22810. சிக்ஸ்த்து செட்டப் 22733. செவன்த் செட்டப் 22666. இதுதான் நாளைக்கு நிஃப்டி 50க்கான செட்டப்ஸுங்க. இதை ஃபாலோ பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நம்ம நிஃப்டி 50க்கு அப்புறம் இப்போ பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 போல் இல்லை. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ராப்பரான செட்டப்ஸ் தான். அந்த செட்டப்ஸை ஃபாலோ பண்ணாலும் இந்த ரிஸ்க்கான டைம்லேயும் நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்க மாட்டோன்றதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு புரியும். நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று நம்ம ஒரு செட்டப்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த செட்டப்ஸை வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் பண்ணி ஃபஸ்ட்டு டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆகியிருந்தோம். 48670 நம்ம அதாவது 48540 என்ட்ரி ஆகியிருந்தோம். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த இடத்துல இருந்து நம்மளோட நெக்ஸ்ட் லைனை டச் பண்ணாமலே ரிவர்சலும் ஆயிடுச்சு. ரிவர்சல் ஆகி ஃபஸ்ட்டு ட்ரேட் ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சுங்க. 48620 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை தான் ஸ்டாப் லாஸ் எடுத்துப்போம். இந்த கேண்டிலோட மேக்ஸிமமை இல்லை இந்த கேண்டிலோட மேக்ஸிமமை. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட ரூல்ஸ் படி என்ன அப்படின்னா எப்போ ட்ரேட் இறங்குறோமோ வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நம்ம ட்ரேடே எடுக்க மாட்டோம். ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் எடுப்போம். டார்கெட்டும் நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் எடுப்போம். இதுதான் நம்ம ரூல்ஸு. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிருச்சு. ஃபஸ்ட் ட்ரேடு வந்து நம்ம லாஸு. ஓகேங்க. செகண்டு பார்ப்போம். அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே பிரேக் அவுட் ஆகி
நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டலும் கிடச்சிருக்கு. திருப்பி நம்ம இங்கே என்ட்ரி ஆயிருப்போம். ஆல்மோஸ்ட் நம்ம 4873ல 730ல என்ட்ரி ஆயிருக்கோம். இங்கே இருந்து நமக்கு இந்த இடம் வரைக்கும் 160 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. திருப்பி டவுன் ஆச்சு. ஸ்டாப் லாஸை இது ஹிட் பண்ணியிருக்காது. காரணம் என்னென்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலோட லோவில் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இதை டச் பண்ணாததுனால நமக்கு இங்கே ஒரு லாஸும் இருக்காது. ஆனால் நமக்கு 160 பாயிண்ட் ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேடு 80 பாயிண்ட்ஸ் லாஸு, செகண்ட் ட்ரேடு 160 பாயிண்ட் ப்ராஃபிட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட அடுத்த செட்டப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இதை ரிவர்சலாக கன்சிடர் பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா நம்ம லைனை டச் பண்ணிவிட்டு அது வரலை. அதனால் நெக்ஸ்ட் லைனோட பிரேக் அவுட்டுக்காகவோ இல்லை ரிவர்சலுக்காகவோ நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேண்டிலோட பிரேக் அவுட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. நம்ம இங்கே என்ட்ரி ஆகிருந்தோம் அப்படின்னா நமக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? 48655ல் என்ட்ரி ஆகிருப்போம். 48550ல் எக்ஸிட் ஆகிருக்கு. இங்கே ஒரு 100 பாயிண்ட்ஸ், 160 பாயிண்ட்ஸ், ஒரு 100 பாயிண்ட்ஸ், ஒரு 80 பாயிண்ட்ஸ் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ரிவர்ஸ் ஆச்சு. இந்த லைன் 48628 பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஆனால் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. நம்ம என்ட்ரி ஆகிருக்க மாட்டோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே லைனில் வந்துட்டு ரிவர்சல் ஆகி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. நம்ம இந்த லைனில் என்ட்ரி ஆகிருப்போம். ஏன் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா ரிவர்சல் ஆகிட்டு இதோட பிக் கேண்டிலாக நமக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டிலும் அப் ட்ரெண்டில் கிடச்சிச்சு. அதனால் நம்ம என்ட்ரி ஆனோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் என்ட்ரி ஆன அடுத்த நிமிஷம் நம்ம இங்கே இருந்து நமக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க. சாரி, 130 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குங்க இங்கே இருந்து. அதாவது 48670ல் என்ட்ரி ஆகிருக்கோம். நம்ம எக்ஸிட் ஆனது 48800ல் எக்ஸிட் ஆகிருக்கோம். அதாவது 130 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஃபோர்த்து ட்ரேடு. இதுக்கப்புறம் ஒரு ரிவர்சலும் ஆகிருக்கு. அந்த ரிவர்சலும் ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இது வந்து 5th ட்ரேடு. நம்ம இதை என்ட்ரியாக இருக்க மாட்டோம். இன்கேஸ் நடுவில் ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் மிஸ் ஆனவங்க இதை என்ட்ரி ஆகி 250 பாயிண்ட்ஸையும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம செட்டப்ஸை செக் பண்ணுறதுக்காக நம்ம இதை பார்த்தோம். இதுவும் ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸை பார்த்துடலாம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு செட்டப் 48681. இதோட செகண்ட் செட்டப் 48791. நேற்றுக்கும் இன்றைக்கும் மேஜராக எதுவும் சேஞ்சஸ் கிடையாதுங்க. ஏன்னா டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் பாருங்கள். தேர்ட் செட்டப் 49031. ஃபோர்த் செட்டப் 49168. ஃபிஃப்த்து செட்டப் 49263. சிக்ஸ்த்து செட்டப் 49380. செவன்த்து செட்டப் 49600. எயித்து செட்டப் 49770ங்க. இதுதான் நாளைக்கு பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸுங்க. இதே இது வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபஸ்ட் செட்டப் என்ன அப்படின்னா 48480. செகண்ட் செட்டப் 48340. தேர்ட் செட்டப் 48262. ஃபோர்த்து செட்டப் 48048. ஃபிஃப்த்து செட்டப் 47898. சிக்ஸ்த்து செட்டப் 47754.
58. Seventh setup 47663. Eighth setup 47435. இதாங்க நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான செட்டப்ஸு. இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ப்ளஸ் என்னோடய வீடியோஸை லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிட் என்ட்ரிக்கான வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அதை கண்டிப்பாக பார்த்துட்டு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.